السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக சில நிமிடங்களை தியாகம் செய்து கற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய கிதாப் உசூலு ஸலாஸா, 3 அடிப்படை விஷயங்கள் என்ற அந்த கிதாபினுடைய சென்ற வகுப்பில் நம்ம எங்கே முடித்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எதற்காக வேண்டி படைத்தான் என்பதை அந்த சூரத்து ஸாரியாத்தினுடைய வசனம் 56வது வசனத்தில் ஜின்களையும் மனிதர்களையும் அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதை அழுத்தமாக அல்லாஹ் கூறியிருந்தான். அந்த வணங்குவதற்காக என்பதை அதனுடைய அர்த்தம் என்ன என்பதாக தஃப்சீரில் பார்க்கும் பொழுது, யுவஹிதூன், ஒருமைப்படுத்துவது. வணங்குவதனுடைய பொருள் என்ன? ஒருமைப்படுத்துவது. அதாவது அவனை அவனுடைய இபாதத்தில் ஒருமைப்படுத்துதல். அது எப்படிப்பட்ட இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது உள்ளம் சார்ந்த, உடல் சார்ந்த, சொல் சார்ந்த எப்படிப்பட்ட இபாதத்தாக இருந்தாலும் சரி, அதனை அவனுக்கு மட்டும் உரித்தானதாக ஆக்குவது. விளங்குதா? ஸோ இதோடு நம்ம முடித்தோம். அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வஅஅதமு மா அமரல்லாஹு பிஹி அத்தௌஹீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகச்சிறந்த மகத்துவமிக்க ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அத்தௌஹீத். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதிலேயே மிகச்சிறந்தது, மகத்துவமிக்கது, ஆக முக்கியமானது, முதன்மையானது என்னது? அத்தௌஹீத். வஹுவ இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா. தௌஹீத் என்றால் என்ன? இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். தௌஹீத் என்றால் இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். சரி, இபாதத் என்றால் என்ன? எல்லா விதமான கட்டளைகளும், அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களும் இபாதா. அல்லாஹ் தனக்கென் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு எனக்காண்டி செய்யுங்க, எனக்காண்டி தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் எதெல்லாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கட்டளையிட்டு இருக்கின்றானோ, அவனுக்கு பிடித்தமான செயல் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ, அது அனைத்தும் இபாதாவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இபாதாவை நாம் அவனுக்கு மட்டும் உரித்தானதாக ஆக்க வேண்டும். அதுதான் மிக மகத்துவமிக்க ஒரு விஷயமாக நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் என்று நூலாசிரியர் சொல்கின்றார். அதற்கப்புறம் என்ன சொல்றார்? வஅஅதமு மா நஹா அன்ஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தடுத்ததிலேயே மிக மகத்துவமானது, முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்ஷிர்க். நிறைய விஷயங்கள் நல்லா தடுத்திருக்கான். ஹராமான விஷயங்கள், மது, சூது, பித்தலாட்டம், விபச்சாரம், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் தடுத்திருக்கான். அதில் தடுத்ததிலேயே மிக முக்கியமானது, ஆக முக்கியமானது, இதுதான் முதன்மையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ஷிர்க்கு, இணை வைத்தல். அது என்னது? தஅவத்து கைரிஹி மஅஹு. இணை வைத்தல் என்றால் என்ன? அவனோடு மற்றவர்களை இணைப்பது, அவனோடு மற்ற படைப்புகளை, மற்ற எதையாவது இணைப்பது. அது உயிரினமாக இருக்கட்டும், உயிரற்றவையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவனோடு மற்ற ஒரு விஷயத்தை இணைத்தால் இபாதத்திலோ அல்லது அவனுடைய செயலிலோ அல்லது அவனுடைய பெயர்களிலோ பண்புகளிலோ அவனுக்கு இணையாக நம்ம வைத்தோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் ஷிர்க், இணை வைத்தல். சரி, இந்த இடத்துல ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷிர்க் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹோடு மற்றவர்களை வணங்குவது. இப்போ கபூர் வணக்கங்களாக இருக்குது பார்த்தீங்களா, தர்கா போகிறாங்க, அப்படி அவர்களெல்லாம் முஸ்லீம்கள் என்று பெயர் தாங்கி முஸ்லீம் என்று நம்பிக்கொள்கின்றார்கள். ஆனால் அவங்களுடைய அசல் பார்த்தீங்கன்னா அவங்க அல்லாஹ்வை வணங்குறாங்க, தொழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதோடு அவர்களோடு அந்த தர்காவையும் அவர்கள் வணங்குகிறார்கள். எப்படி வணங்குறாங்க? துவா கேட்குறாங்க. துவா என்பது இபாதா. அல்லாஹ் என்ன சொல்ல? துவா இபாதா. அல்லாஹ் என் இடத்துல கேளுங்கன்னு சொல்கிறான். அப்போ கேளுங்கன்னு சொன்னது அல்லாஹுடைய இபாதத் தானே இருக்க முடியும். ஒரு கட்டளை என்பது அல்லாஹ் கேளுங்கன்னா அது இபாதத் தானே இருக்கணும். இதுதான் கான்செப்ட் நம்ம புரியணும். இப்போ இது இணை வைத்தல். குஃப்ர் என்று சொன்னால் என்ன? நிராகரித்தல், அல்லாஹ்வை நிராகரித்தல். அல்லாஹ் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் வேறு ஒருத்த படைப்பையோ உயிருள்ளவை ஏதோ ஒன்று அதை கடவுளாக ஏற்றுக்கொள்வது அல்லது கடவுளே இல்லை என்று சொல்வது, இதெல்லாமே என்னது? குஃப்ரில் வரும். சரியா? சரி. வத்தலீலு கௌலுஹு தஆலா. இந்த விஷயத்திற்கு ஆதாரம், அதாவது தௌஹீத் தான் மிக முக்கியமானது கட்டளையிலேயே, ஷிர்க் தான் மிக முக்கியமானது தடுத்ததிலேயே. அதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துன் நிசால 36வது வசனம்,
வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைக்காதீங்க. ஷைஆ என்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஷைஆ, எந்த ஒரு விஷயத்தையும் இணை வைக்காதீங்க. அது எல்லாமே அடங்கும். உயிருள்ளவை, உயிரற்றவை, பார்க்கக்கூடிய, பார்க்காதவை, எல்லாமே அடங்கும். எதையுமே நம்ம அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ் வந்து அனைத்து விஷயத்திற்கும் அப்பாற்பட்டவன். வழங்குதா? அப்போ இது வந்து ஆதாரமாக கூறுகின்றார். அதற்கப்புறம் ஆசிரியர் என்ன சொல்கின்றார், ஃபைதா கீல லக, உங்களுக்கு சொல்லப்பட்டால், உங்களுக்கு கேட்கப்பட்டால், என்ன கேட்கப்பட்டால், மல் உசூலு ஸலாஸ அல்லதி யஜிபு அலல் இன்சானி மஅரிஃபதுஹா, எந்த 3 அடிப்படைகள் மனிதருக்கு தெரிந்து கொள்வது கட்டாயமாகும், எந்த 3 அடிப்படைகள் மனிதனுக்கு தெரிந்து கொள்வது கட்டாயமாகும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கப்பட்டா, ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு, ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகனை பற்றி தெரிந்து கொள்வது, தன்னுடைய இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது நம்பர் 1, முதலாவது அடிப்படை. வ தீனஹு, அவனுடைய மார்க்கத்தை பற்றி, அந்த ரப்பினுடைய மார்க்கத்தை பற்றி, அவன் நமக்கு அளித்த அந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது 2வது அடிப்படை. வ நபியஹு, அவனுடைய நபியை, அந்த ரப்பினுடைய நபியை பற்றி தெரிந்து கொள்வது, அவர் யார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம், அடிப்படை. இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு மனிதர் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய 3 அடிப்படைகள் என்று அவர் கூற வேண்டும். அவர் கேட்கப்பட்டால் இவ்வாறு கூற வேண்டும். அப்போ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் தான். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்டருக்குள்ளேயே, நம்முடைய பாடத்துக்குள்ளேயே உள்ளே போக போகிறோம். 3 விஷயங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல் அஸ்லுல் அவ்வல், முதலாவது அடிப்படை. முதலாவது அடிப்படை என்ன சொன்னோம், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஃபைதா கீல லக, இப்போ இந்த விஷயம், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாமே அல்லாஹ்னா யார், அனைத்து விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில். ஃபைதா கீல லக, உங்களுக்கு சொல்லப்பட்டால், என்ன சொல்லப்பட்டால், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு உங்களுக்கு கேட்கப்பட்டால், ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரப்பி அல்லாஹு லதி ரப்பானி, என்னுடைய இறைவன் யார் என்றால், ரப்பானி, என்னை ரட்சித்தான், ரப்பானி, ரப்பானினா ரட்சித்தான். வ ரப்ப ஜமீஇல் ஆலமீன பினிஅமிஹி, மற்றும் அகில உலகத்தின் அனைத்து நபர்களையும், அனைத்து படைப்புகளையும் அவன்தான் ரட்சித்தான். எதனை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு, பினிஅமிஹி, அவனுடைய நிஅமத்தை கொண்டு, அருளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரட்சித்தான். சரி, ரட்சித்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நம்மனை வந்து உலக ரீதியாகவும் சரி மறுமை ரீதியாகவும் நமக்கு அல்லாஹ் அவனுடைய அருளை புரிந்தான். உலக ரீதியாகவும் நமக்கு எல்லா விதமான ஆகாயங்கள், எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தந்தான், வாழ்வதற்கு எல்லா விதமான விஷயத்திற்கும். அதே போல் மறுமைக்குள்ள வெற்றிக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லா விஷயத்தையும் லேசாக்கி தந்தான், நபி மூலமாகவும், குர்ஆன் வேதம் மூலமாகவும் எல்லாமே. வஹுவ மஅபூதி, பிறகு அவன் யார் தெரியுமா, என்னுடைய வணக்கத்திற்குரியவன். வஹுவ மஅபூதி, என்னுடைய வணக்கத்திற்குரியவன், நான் வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். லைஸலி மஅபூதுன் சிவா, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன் வேறு யாரும் கிடையாது. இவ்வாறு நம்ம நம்முடைய இரட்சகனை, நம்முடைய இறைவனை, அல்லாஹ்வை நாம் வர்ணிக்க வேண்டும், வரையறை கொடுக்க வேண்டும், டிஃபைன் பண்ணணும். வஹுவ மஅபூதி, அவன் என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியுள்ளவன். லைஸலி மஅபூதுன் சிவா, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்பதை நம்ம ஊர்ஜினப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். புரியுது அன்பார்ந்தவர்களே? இதற்கு என்ன ஆதாரம், வத்தலீலு கௌலுஹு தஆலா, முதலாவது அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனம். இதற்கு ஆதாரம் என்ன, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. ரப்பில் ஆலமீன், அவன் அகிலத்தாரின் இரட்சகன். அகிலத்தாரின் இரட்சகன் என்று சொன்னால் இந்த அண்ட சராசரம், இந்த யூனிவர்ஸ், இந்த எல்லா விதமான பிரபஞ்சத்திற்கும் அவன் மட்டும்தான் இரட்சகன். அவனுக்கு தான் அனைத்து புகழும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஆதாரமாக அல்லாஹ் முதலாவது வசனமாக கூறுகின்றான். அவ்வாறு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையை வந்து நம்ம ஆரம்பம் செய்கின்றோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்து அல்லாஹை பற்றியுள்ள விஷயங்கள், அல்லாஹுடைய பண்புகள் என்ன, அல்லாஹனுடைய மகிமை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களை மனதில் ஆழமாக பதிய வைத்து இதில் சொல்லப்பட்ட கருத்தை
உள்வாங்கி அதனை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.